மீண்டும் யாழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் ஏரம்பமூர்த்தி சுதர்சாகிய யான் டான் டிவியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கப் போகின்ற விடயம் xy சமன் c ஸ்குயார்ட் xy சமன் c ஸ்குயார்ட் என்கின்ற xy சமன் c ஸ்குயார்ட் என்பதாகும். xy சமன் k xy சமன் k என்கின்ற அதாவது xy சமன் ஒரு மாறிலி k is a constant k ஒரு மாறிலி k is a constant k ஒரு மாறிலி k is a constant xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால் xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால் இந்த அதாவது xy சமன் c ஸ்குயார்ட் c ஒரு மாறிலி அப்படி ஒரு சமன்பாட்டை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் y versus x வரைவு ஒரு செங்கோண அதிபர வளை y versus x வரைவு y versus x வரைவு ஒரு செங்கோண அதிபர வளை ஆக அமையும். xy சமன் c ஸ்குயார்ட் அல்லது xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால் k ஒரு மாறிலி ஆக இருந்தால் y versus x வரைவு ஒரு செங்கோண அதிபர வளை செங்கோண அதிபர வளையாக அமையும். அதாவது xy சமன் k ஆக இருந்தால் xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் k ஒரு மாறிலி k ஒரு மாறிலியாக இருக்க xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் அதாவது y சமன் k ஓவர் x y சமன் k ஓவர் x ஆகவே x சமன் 0வாக உள்ளபோது y இன்ஃபினிட்டி y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x 0வாக உள்ளபோது x 0வாக உள்ளபோது y k ஓவர் 0 இன்ஃபினிட்டி y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதே போல y சமன் 0வாக உள்ளபோது x tends to infinity என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். xy சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் y சமன் k ஓவர் x y சமன் k ஓவர் x ஆகவே x சமன் 0வாக உள்ளபோது k இன்கீழ் 0 இன்ஃபினிட்டி y tends to infinity. இதே போல y சமன் 0வாக உள்ளபோது x tends to infinity என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த வளை y versus x வளை y versus x வளை செங்கோண அதிபர வளையாக அமையும். அதாவது x 0வாக உள்ளபோது y இன்ஃபினிட்டி அணுகுகோடு அதே போல y 0வாக உள்ளபோது x இன்ஃபினிட்டி அணுகுகோடு. ஆகவே இது ஒரு செங்கோண அதிபர வளை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆகவே மாணவர்களே xy சமன் k என்கின்ற சமன்பாடு xy சமன் k k ஒரு மாறிலி அவ்வாறு ஒரு சமன்பாடு அமையுமாக இருந்தால் y versus x வரைவு y versus x வரைவு ஒரு செங்கோண அதிபர வளை சமன்பாடாக அமையும். உதாரணமாக PV சமன் k என்கின்ற பொய்லின் விதி சமன்பாடு PV சமன் k என்கின்ற பொய்லின் விதி PV சமன் k என்கின்ற பொய்லின் விதியை அவதானித்தால் PV சமன் k என்கின்ற பொய்லின் விதி சமன்பாடு அவதானிப்போமாக இருந்தால் மாறா வெப்பநிலையில் குறித்த கன அளவுடைய வாயுவின் அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு விகித சமன் என்பதாகும். மாறா வெப்பநிலையில் குறித்த தனிவுடைய வாயுவினுடைய அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு விகித சமன் என்பதாகும். P is proportional to 1 over V என்பதாகும். அதாவது PV சமன் k என்பதாகும். PV சமன் k என்பது பொய்லின் விதி சமன்பாடு பொய்லின் விதி சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் P versus V வரைவு ஒரு செங்கோண அதிபர வளை P versus V வரைவு ஒரு செங்கோண அதிபர வளையாக அமையும். ஆகவே மாணவர்களே PV சமன் k என்கின்ற சமன்பாடு PV சமன் k இது y போல இருக்குது. இந்த py
வி எக்ஸ் போல இருக்குது yx சமன் k, அதாவது xy சமன் k. ஆகவே xy சமன் k என்பதனுடைய வளை செங்கோண அதிபர வளை p versus v னுடைய வரைவு இவ்வாறு அமையும். இதே போல v சமன் ir என்கின்ற சமன்பாடு, v சமன் ir என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் ஓமின் விதி v சமன் ir, v சமன் ir ஓமின் விதி, v சமன் ir என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால், அதாவது ஓம்ஸ் லோ என்று சொல்லுவோம். ஓமின் விதி ஒரு குறித்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு, ஒரு குறித்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர்விகித சமனாகும். ஒரு குறித்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர்விகித சமமாகும். அதாவது V is proportional to I என்பதாகும். வெப்பநிலை போன்ற பௌதீக காரணிகள் மாறாத இடத்து கடத்தியொன்றின் தடைக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர்வீத சமமாகும். வெப்பநிலை போன்ற பௌதீக காரணிகள் மாறாத இடத்து கடத்தியொன்றின் முனைகளுக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர்வீத சமமாகும். V is proportional to I என்பதாகும். அதாவது V சமன் proportionality constant R into I, அதாவது V சமன் IR என்பதாகும். V சமன் IR இது ஓமின் விதி, ஓமின் விதி சமன்பாடு ஆகும். V சமன் IR ஓமின் விதி சமன்பாடு ஆகும். வெப்பநிலை போன்ற பௌதீக காரணிகள் மாறாத இடத்து கடத்தியொன்றின் முனைகளுக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர்வீத சமமாகும். அதாவது V is proportional to I, V சமன் IR. இங்கு R என்பது நேர்விகித மாறிலி, தரப்பட்டுள்ள கடத்தியினுடைய தடை எனப்படும். அதாவது V சமன் IR, இதுவே ஓமின் விதியாகும். V சமன் IR என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் இங்கு R மாறாதுள்ள போது ஒரு குறித்த கடத்திக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு, ஒரு குறித்த கடத்திக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு மாற்றப்படுகிற போது அதனூடான மின்னோட்டம் மாறும். அதனூடான மின்னோட்டம் மாறும். ஒரு XY கடத்திக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு மாற்றப்படுகிற போது அதற்கு குறுக்கேயான மின்னோட்டம் மாறும். அதற்கு குறுக்கேயான மின்னோட்டம் மாறும். நாங்கள் இங்கு விஐ மாற்றுகிற போது மின்னழுத்த வேறுபாடு விஐ மாற்றுகிற நேரம் அதற்கேற்றாற் போல் ஐ மாறும். V is proportional to I என்றவாறு ஐ மாறும். V சமன் IR. மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றுகிற போது அதற்கேற்றது போல மின்னோட்டம் ஐ மாறும். குறித்த தடைக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்திற்கு நேர்வீத சமமாகும். ஆகவே இங்கு நாங்கள் விஐ மாற்றுகிற போது ஐ மாறுகிறது. விஐ மாற்ற ஐ மாறும். ஆகவே இங்கு வி சேரா மாறி ஐ சேர் மாறி வி இன்டு 1/I சமன் ஆர் என எழுதலாம். V into 1/I சமன் R என எழுதலாம். V into 1/I சமன் R என எழுதலாம். இங்கு V versus 1/I வரைவு, 1/I versus V வரைவு ஒரு செங்கோண அதிபர வளையாகும். V versus 1/I வரைவு ஒரு செங்கோண அதிபர வளையாகும். இங்கு V ஐ மாற்ற மாற்ற I மாறும். ஆகவே V சேரா மாறி 1/I சேர் மாறி, 1/I சேர் மாறி, V சேரா மாறி 1/I அதாவது I சேர் மாறி என்பதாகும். ஆகவே மாணவர்களே, PV சமன் V சமன் IR என்கின்ற ஓமின் விதி சமன்பாட்டில் V versus 1/I, 1/I versus V வரைவு
ஒரு செங்கோண அதிபரவளையாகும். இங்கு நாங்கள் வியை மாற்றுகிற போது ஒரு குறித்த தடைக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு வியை மாற்றுகின்ற போது அதனூடான மின்னோட்டமை மாறுபடுகிறது. ஆகவே வி சேரா மாறி ஐ சேர் மாறி வி வேர்சஸ் 1/i வரைவு ஒரு செங்கோண அதிபரவளையாகும். இதே போல நாங்கள் எஃப் மாறாதுள்ள போது எஃப் சமன் எம்ஏ என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டை அவதானித்துக் கொள்வோம். நியூட்டனுடைய இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு நியூட்டனின் இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டை அவதானித்துக் கொண்டால் எஃப் சமன் எம்ஏ என்பதாகும். அதாவது மாணவர்களே, இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு என்பது ஒரு திணிவின் மீது அழுத்திய விளைவுள் விசையானது ஏற்படுத்தப்பட்ட உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். அழுத்திய விளைவுள் விசையானது ஏற்படுத்தப்பட்ட உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். அதாவது F is proportional to mv minus muit mv minus muit என்பதாகும். அழுத்திய விளைவுள் விசையானது உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். அழுத்திய விளைவுள் விசையானது உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். இதிலிருந்து m டைம்ஸ் v minus uit வேகமாற்று வீதம் என எழுதலாம். இதுவே r முடுகலாகும். F is proportional to ma. ஆகவே F சமன் ஒரு proportionality மாறிலி proportionality constant k times ma என எழுதலாம். k is a constant. ஆகவே இந்த பரிசோதனை ரீதியாக நாங்கள் k சமன் 1 என துணியப்பட்டது. ஆகவே F சமன் ma என நாங்கள் முடிவுக்கு வருவோம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் ஆண்டு 10 கற்றது போல இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு ஆண்டு 10 உள்ள விஞ்ஞான பாடத்தில் உள்ளது போல இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டினுடைய நிறுவல் இவ்வாறு அமையும். இரண்டாம் இயக்கவியல் சமன்பாடு என்பது ஒரு திணிவின் மீது அல்லது ஒரு துணிக்கையின் மீது ஏற்படுத்தப்பட்ட விளைவுள் விசையானது ஒரு துணிக்கையின் மீது ஏற்படுத்தப்பட்ட விளைவுள் விசையானது உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். ஒரு துணிக்கையின் மீது ஏற்படுத்தப்பட்ட விளைவுள் விசையானது உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமமாகும். F is proportional to mv minus muit என்பதாகும். F is proportional to m times v minus uit என்பதாகும். F is proportional to m times v minus uit வேகமாற்று வீதம் r முடுகல் என்பதாகும். F is equal to F சமன் நேர்வீத மாறிலி k times ma என எழுதலாம். k என்பது proportionality constant ஆகும், நேர்விகித மாறிலி. பரிசோதனை ரீதியாக k சமன் 1 என துணியப்பட்டது. ஆகவே F சமன் ma என்பதாகும். இந்த F சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால் F சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால் F சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியல் சமன்பாட்டை அவதானித்தால் ஒரு திணிவை மாற்றிக்கொண்டு விசையை மாற்றாவிட்டால் விசை மாறாதுள்ள போது திணிவை மாற்றுதல், மாறா விசையை பிரயோகிக்கின்ற போது திணிவை மாற்றுதல், திணிவை மாற்றி விசையை மாறாது பிரயோகித்தால் F சமன் ma என்கின்ற சமன்பாட்டில் விசை மாறாது, திணிவு மாறும். ஆகவே திணிவு மாறினால் r முடுகல் மாறும். திணிவு மாறினால் r முடுகல் மாறும். இங்கே நாங்கள் மாற்றுகிற விடயம் m. ஆகவே m சேரா மாறி x அச்சு, r முடுகல் y அச்சு.
ஆகவே m versus x வரைவு, m versus a versus m வரைவு, a versus m வரைவு. f மாறாதுள்ள போது f is a constant, f மாறிலியாக உள்ள போது நாங்கள் திணிவை மாற்றுவோமாக இருந்தால் ஆர்முடுகல் மாறும், திணிவை மாற்றினால் ஆர்முடுகல் மாறும், திணிவை மாற்றினால் ஆர்முடுகல் மாறும். இங்கு சேரா மாறியம் சேர் மாறியே. ஆகவே செங்கோண அதிபரவளை சமன்பாடு புறப்படும், செங்கோண அதிபரவளை சமன்பாடு புறப்படும். ஆகவே f சமன் a versus m வரைவு, a versus m வரைவு ஒரு செங்கோண அதிபரவளையா, a versus m வரைவு ஒரு செங்கோண அதிபரவளையா. இங்கு நாங்கள் மாற்றுகிற விடயமே m, மாறுகிற விடயம் அதனுடன் மாறுகின்ற விடயமே. ஆகவே இது ஒரு செங்கோண அதிபரவளை, செங்கோண அதிபரவளை புறப்படும் a versus m வரைவு. ஆகவே மாணவர்களே, ஒரு f சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியற் சமன்பாட்டில் f மாறாதுள்ள போது m-ஐ மாற்றுகின்ற போது, திணிவு m-ஐ மாற்றுகின்ற போது a-இனுடைய பெருமானம் மாறுதல் அடையும். a versus m வரைவு ஒரு செங்கோண அதிபரவளையாக காணப்படும். ஆகவே மாணவர்களே, xy சமன் k அல்லது xy சமன் c ஸ்கொயர் என்கின்ற சமன்பாட்டில் y versus x வரைவு ஒரு செங்கோண அதிபரவளை என கற்றோம். அந்த வகையில் உதாரணமாக pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாட்டை அவதானித்தோம். pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாட்டில் p versus v வரைவு ஒரு செங்கோண அதிபரவளை என கற்றோம். அதே போல p versus v வரைவு செங்கோண அதிபரவளை என கற்றோம். அதே போல v சமன் IR என்கின்ற ஓமின் விதி சமன்பாட்டில் v versus 1/i வரைவு ஒரு செங்கோண அதிபரவளை அல்லது 1/i versus v வரைவு ஒரு செங்கோண அதிபரவளை என கற்றோம். அதே போல நாங்கள் அடுத்ததாக f சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியற் சமன்பாடு, f சமன் ma என்கின்ற இரண்டாம் இயக்கவியற் சமன்பாட்டில் f மாறாதுள்ள போது நாங்கள் m-ஐ மாற்றுகின்ற போது a மாறும், a versus m வரைவு ஒரு செங்கோண அதிபரவளை என கற்றோம். அடுத்ததாக மாணவர்களே, மிகவும் மிக முக்கியமான விடயம் y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற வரைபாம், y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற வரைபாம். அடிப்படை பௌதிகவியலில் மிகவும் மிக முக்கியமான விடயங்களை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அடிப்படை பௌதிகவியலில் மிகவும் மிக முக்கியமான விடயங்களை, பௌதிகவியலிலே மிகவும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பௌதிகவியலிலே மாணவர்கள் மிகவும் தெளிவாக கற்க வேண்டிய விடயங்களும் இவைகளாகும். ஆகவே இந்த விடயத்தை மாணவர்கள் தெளிவாக அவதானித்து குறித்து கொள்ள வேண்டும். y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாட்டில் y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாடு, y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாடு, y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாடு இங்கு k மாறிலியாக இருக்க y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாட்டில் y versus x வளை எவ்வாறு அமையும்? x சமன் 0வாக உள்ள போது மாணவர்களே, x சமன் 0வாக உள்ள போது k மாறிலி, x சமன் 0வாக உள்ள போது y-இனுடைய வருமானம் 0, x சமன் 0வாக உள்ள போது y சமன் 0, x tends to infinity ஆக உள்ள போது x tends to infinity, y tends to infinity. இவ்வளவும் போதுமானது. உண்மையிலேயே x tends to plus infinity, y tends to plus infinity. x tends to minus infinity, y tends to plus infinity. நாங்கள் கணிதத்திலே எழுதுவதாக இருந்தால் இப்படி எழுதுவோம்.
x சமன் 0வாக உள்ளபோது y சமன் 0 x tends to plus infinity y tends to plus infinity x tends to minus infinity y tends to plus infinity ஆகவே வளை இவ்வாறு அமையும் ஆனால் எங்களுடைய பௌதிகவியலை பொறுத்தளவில் மாணவர்கள் ஓரளவுக்கு விளங்கி இருந்தால் போதுமானது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் x சமன் 0வாக உள்ளபோது y சமன் 0 x tends to infinity ஆக உள்ளபோது y tends to infinity ஆகவே x tends to infinity ஆக உள்ளபோது y tends to infinity ஆகவே x சமன் 0வாக உள்ளபோது y சமன் 0 x tends to infinity ஆக உள்ளபோது y tends to infinity. அந்த வகையில் இந்த வரைவு எவ்வாறு அமையும்? இந்த வரைவு y versus x வரைவு எவ்வாறு அமையும்? y versus x வரைவு எவ்வாறு அமையும்? y versus x வரைவு இவ்வாறு அமையும். x உடன் y கூடும், x உடன் y கூடுகிறது, x உடன் y கூடும் வீதம் கூடும், x உடன் y கூடும் ஆனால் கூடுகின்ற வீதம் கூடும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் என்று கூறுவோம். x உடன் y அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் வரைவுகள் என்று சொல்லி நாங்கள் கூறுவோம். அதாவது மாணவர்களே y சமன் kx² என்கின்ற வளையை அவதானிப்போமாக இருந்தால் x சமன் 0வாக உள்ளபோது y சமன் 0, x சமன் இன்ஃபினிட்டியை அணுகுகின்ற போது x tends to infinity, x இன்ஃபினிட்டியை நோக்கி செல்லுகின்ற போது y tends to infinity, y இன்ஃபினிட்டியை நோக்கி செல்லும். ஆகவே y versus x வரைவு இவ்வாறு அமையும். அதற்கான உதாரணங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டால் மாணவர்கள் அவதானித்துக் கொண்டால் ஒரு s சமன் ut plus half at squared என்கின்ற இயக்கவியல் சமன்பாடு, s சமன் ut plus half at squared என்கின்ற ஒரு இயக்கவியல் சமன்பாடு, s சமன் ut plus half at squared என்கின்ற இயக்கவியல் சமன்பாட்டில் u பூஜ்ஜியமாக உள்ளபோது இனிஷியல் வெலோசிட்டி ஆரம்ப வேகம் பூஜ்ஜியமாக உள்ளபோது s சமன் half times at squared என எழுதலாம். இந்த half times a மாறிலியாக உள்ளபோது இந்த s y போல இருக்க half times a என்பது k ஆக இருக்க இந்த டைம் t x ஆக இருக்க x squared, y சமன் kx² என்கின்ற வடிவம், அதாவது s versus t வரைவை வரைவோமாக இருந்தால் இந்த half times a என்பது மாறிலி k, அது ஒரு மாறிலி k, half times a என்பது மாறிலி k, t டைம் என்பது x, அப்ப x², s என்பது y, y சமன் kx² என்கின்ற வடிவம் s versus t வரைவை வரைகின்ற போது அது y சமன் kx² என்கின்ற வடிவம் என்பதை மாணவர்கள் நோக்க வேண்டும். அந்த வகையில் s versus t வரைவு ஒரு அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். x உடன் y அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். ஆகவே மாணவர்களே s சமன் ut plus half at squared என்கின்ற இயக்கவியல் சமன்பாட்டில் ஆரம்ப வேகம் u பூஜ்ஜியமாக உள்ளபோது
நாங்கள் அச்சமன்பாட்டை SMN half times AT squared என எழுதலாம். அச்சமன்பாட்டை SMN half times AT squared என எழுதலாம். இங்கே SY half times A என்பது constant K, T என்பது X என்பதாகும். S என்பது Y, half times A என்பது constant K, T என்பது X, ஆகவே X squared, ஆகவே Y சமன் KX squared என்பதாகும். Y சமன் KX squared என்பதாகும். இந்த சமன்பாட்டில் S versus T வரை இவ்வாறு அமையும். T உடன் S அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற விரைவாகும். இதே போல மாணவர்களே, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு P சமன் I squared R என்பதாகும். ஒரு தடை ஆருக்கு குறுக்கே I மின்னோட்டம் ஓடுகின்ற போது, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே I மின்னோட்டம் ஓடுகின்ற போது அதில் விரியமாக்கப்படுகின்ற வேலு P சமன் I squared R ஆகும். அதில் விரியமாக்கப்படுகின்ற வேலு P சமன் I squared R அல்லது V into I அல்லது V squared over R, இவ்வாறு பல வடிவங்களில் நாங்கள் எழுதுவோம். தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு, தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு P சமன் I squared R, V into I அல்லது V squared over R என எழுதலாம். ஒரு தடை ஆறினூடாக I மின்னோட்டம் ஓடுகின்ற போது, ஒரு தடை ஆறினூடாக I மின்னோட்டம் ஓடுகின்ற போது அதில் விரியமாக்கப்படுகின்ற வேலு P சமன் I squared R, V into I, V squared over R என எழுதலாம். இந்த I squared R என்கின்ற சமன்பாட்டை அவதானிப்போமாக இருந்தால், இந்த தடை மாறாதுள்ள போது அதன் முனைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு மாற்றப்படுகிற போது அதனூடான மின்னோட்டம் மாறும். அழுத்த வேறுபாட்டை மாற்றினால் மின்னோட்டம் மாறும். மின்னோட்டம் மாறினால் இந்த தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு மாறும். மின்னோட்டம் மாறினால் தடை ஆருக்கு குறுக்கே விரியமாக்கப்படுகின்ற வேலு மாறும். அந்த வகையில் மின்னோட்டத்தை மாற்றுகின்ற போது, மின்னோட்டத்தை நாங்கள் மாற்றுகிற போது, மின்னோட்டத்தை மாற்றுகிற போது இதனூடான மின்னோட்டத்தை மாற்றுகிற போது வேலு மாறும், வேலு மாறும். இதை ஒழுங்குபடுத்தினால் R into I squared என எழுதலாம். இது y போல இருந்தால் இது மாறிலி k போல இருக்கும், இது x போல இருக்கும் x squared, y சமன் kx squared என்கின்ற வடிவம் பெறப்படும். y சமன் kx squared என்கின்ற வடிவம் பெறப்படும். P சமன் I squared R, இதை ஒழுங்குபடுத்தினால் R into I squared, R k, மாறிலி k என்பது மாறிலி k, R மாறாது, ஆகவே R k ஒரு கான்ஸ்டன்ட். I க்காக x, x squared, P க்காக y என எழுதலாம். ஆகவே y சமன் kx squared என்கின்ற வடிவமாகும். ஆகவே P versus I வரைவு, P versus I வரைவு ஒரு செங்கோண அதிபர வளையாகும். P versus I வரைவு, P versus P சமன் I squared R, P versus I வரைவு, P versus I வரைவு எவ்வாறு அமையும் என்றால், ஒரு அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு y சமன் kx squared என்கின்ற வடிவம். ஆகவே
P versus I வரைவு ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் வரைவு. இது செங்கோண அதிபர வளைவு அல்ல. ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். இது ஒரு செங்கோண அதிபர வளைவு அல்ல. ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். ஆகவே மாணவர்களே, இதை மீண்டும் அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு தடை ஆருக்கு குறுக்கே மின்னோட்டத்தை மாற்றுகின்ற போது, ஒரு தடை ஆருக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டை மாற்றுகிற போது அதனூடான மின்னோட்டம் மாறும். தடை ஆருக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றுகிற போது அதனூடான மின்னோட்டம் மாறும். ஆகவே விரியமாக்கப்படுகிற வலு I²R என்பதாகும். விரியமாக்கப்படுகின்ற வலு I²R என்பதாகும். இதை R × I² என எழுதலாம். இது y போல இருந்தால் இது ஒரு மாறிலி k, இது x² என எழுதலாம். y = kx² என்கின்ற வடிவம். ஆகவே P versus I வரைவு, P versus I வரைவு, P versus I வரைவு செங்கோண அதிபர வளைவு அல்ல. இது அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு. ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு. ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு. ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். ஐயுடன் P அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவாகும். ஆகவே மாணவர்களே, P = I² என்கின்ற வரைவில் என்கின்ற P = I² என்கின்ற வரைவில் P versus I வரைவை வரைவோமாக இருந்தால் I கூட கூட தடையிலே விரியமாக்கப்படுகின்ற வலு, தடையிலே விரியமாக்கப்படுகின்ற வலு அதிகரிக்கும், மின்னோட்டத்துடன் வலு அதிகரிக்கும். அதேவேளை அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, மின்னோட்டம் கூடிக்கொண்டு செல்லுகிற போது தடையிலே விரியமாக்கப்படுகின்ற வலு அதிகரிக்கும் என்பதுடன் விரியமாக்கப்படும் வலு அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, ஒரு m திணிவுடைய பொருள் v வேகத்துடன் இயங்குகின்ற போது அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி, அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி E ½mv² என எழுதலாம். கைனெட்டிக் எனர்ஜி E ½mv² என எழுதலாம். ஒரு m திணிவுடைய பொருள் v வேகத்துடன் இயங்குமாக இருந்தால் அது கொண்டுள்ள கைனெட்டிக் எனர்ஜி, அது கொண்டுள்ள கைனெட்டிக் எனர்ஜி m திணிவுடைய பொருள் v வேகத்துடன் இயங்குமாக இருந்தால் அது கொண்டுள்ள கைனெட்டிக் எனர்ஜி E = ½mv² என எழுதலாம். E = ½mv² என எழுதலாம். E versus V வரைவு, E versus V வரைவு E = ½ times mv² என எழுதலாம். இங்கு ½ times m என்பது மாறிலி k, V என்பது x, x², E என்பது y. ஆகவே y = kx² என்கின்ற வடிவம். ஆகவே E versus V வரைவு, E versus V வரைவு அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு அதிகரிக்கும். V உடன் E அதிகரிக்கும், V அதிகரிக்கிற போது E அதிகரிக்கும். ஆனால் அதிகரிக்கின்ற வீதமும் அதிகரிக்கும் என்பதாகும். ஆகவே மாணவர்களே,
y சமன் kx ஸ்கொயர்ட் என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால் y சமன் kx ஸ்கொயர்ட் எனும் சமன்பாட்டை அவதானித்தால் அதில் முதலாவதாக நான் கூறினேன் s சமன் ut plus half at ஸ்கொயர்ட் என்னும் சமன்பாடு அதில் u பூஜ்ஜியமாக உள்ளபோது s versus t வரைவு இவ்வாறு அமையும் என காட்டினேன். அதேபோல p சமன் i ஸ்கொயர்ட் r என்கின்ற சமன்பாடு அங்கு i அதிகரிக்கின்ற போது p அதிகரிக்கின்ற வரைவும் இவ்வாறு அமையும் என காட்டினேன். அதேபோல e சமன் half mv ஸ்கொயர்ட் எனும் சமன்பாடு e சமன் half mv ஸ்கொயர்ட் எனும் சமன்பாட்டில் e versus v வரைவு e versus v வரைவும் இவ்வாறு அமையும் என காட்டினோம். அடுத்ததாக மாணவர்களே நாங்கள் மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக கூற போகின்ற விடயம் அடுத்ததாக நாங்கள் கற்கப் போகின்ற மிக முக்கியமான விடயம் பரவளைவு சமன்பாடு. y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு y ஸ்கொயர்ட் சமன் k into x or k into x y ஸ்கொயர்ட் சமன் 4ax into வடிவம் 4ax என்கின்ற வடிவம் என கணிதத்தில் கேட்போம். y ஸ்கொயர்ட் சமன் 4ax என்கின்ற வடிவம் என கணிதத்தில் கேட்போம். இது ஒரு பரவளைவு சமன்பாடு. பௌதிகவியலை பொறுத்தளவில் y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு ஒரு பரவளைவு சமன்பாடு. கணிதத்திலே பழைய பாடத்திட்டத்தில் y ஸ்கொயர்ட் சமன் 4ax என்பது பரவளைவு சமன்பாடு என கூறுவோம். ஏதோ பௌதிகவியலை பொறுத்தளவில் அல்லது புதிய கணிதத்தை பொறுத்தளவில் புதிய கம்பைன்மெண்ட்ஸ் இணைந்த கணிதத்தை பொறுத்தளவில் மாணவர்கள் y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு ஒரு பரவளைவு சமன்பாடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இங்கு y versus x வரைவு என்பது y versus x வரைவு இதில் y versus x வரைவு என்பது ஒரு பரவளைவாகும். y versus x வரைவு என்பது ஒரு பரவளைவாகும். இது ஒரு பரவளைவு சமன்பாடு. y versus x வரைவு என்பது ஒரு பரவளைவு சமன்பாடாகும். x சமன் 0 உள்ள போது y சமன் 0 x சமன் 0 உள்ள போது y சமன் 0 x சமன் 0 உள்ள போது y சமன் 0 y versus x வரைவு y versus x வரைவு ஒரு பரவளைவு சமன்பாடாகும். ஒரு பரவளைவு சமன்பாடாகும். x சமன் 0 உள்ள போது y சமன் 0 x சமன் 0 உள்ள போது y சமன் 0 என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். x சமன் 0 உள்ள போது y சமன் 0 என்பதாகும். அதாவது y ஸ்கொயர்ட் சமன் 4ax y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு ஒரு பரவளைவு சமன்பாடாகும். அதாவது x உடன் y கூடும், ஆனால் கூடுகின்ற வீதம் குறையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். y ஸ்கொயர்ட் சமன் kx என்கின்ற சமன்பாடு ஒரு பரவளைவு சமன்பாடாகும். இங்கே x சமன் 0 உள்ள போது y சமன் 0
எக்ஸ் அதிகரிக்கின்ற போது y அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் குறையும் என்பதை அவதானிக்க வேண்டும். எக்ஸுடன் y அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் குறையும் என்பதை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as, v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்கின்ற சமன்பாடு, v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்கின்ற சமன்பாடு, v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்கின்ற சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் u சமன் பூஜ்ஜியமாக உள்ள போது, u பூஜ்ஜியமாக உள்ள போது v வர்க்கம் சமன் 2as என எழுதலாம். இங்கே a மாறாதுள்ள போது இது y ஸ்கொயர், 2a என்பது k கான்ஸ்டன்ட் k, s என்பது x, அதாவது v வர்க்கம் v versus s வரைவு, v versus s வரைவு ஒரு பரவளைவு சமன்பாடாகும், பரபோலிக் ஈக்குவேஷன். v versus s வரைவு, v versus s வரைவு ஒரு பரவளைவு சமன்பாடாகும், v versus s வரைவு ஒரு பரவளைவு சமன்பாடாகும். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்கின்ற நான்காம் இயக்கவியற் சமன்பாட்டில் u சமன் பூஜ்ஜியமாக உள்ள போது v வர்க்கம் சமன் 2as என எழுதலாம். இங்கு v என்பது y ஸ்கொயர், 2a என்பது k கான்ஸ்டன்ட் k, s என்பது x, ஆகவே y versus x வரைவு, v versus s வரைவு, v versus s வரைவு, y ஸ்கொயர் சமன் kx என்கின்ற வடிவம் ஒரு பரவளைவு சமன்பாடு, பரபோலிக் ஈக்குவேஷனாக அமையும். அதாவது s உடன் v அதிகரிக்கின்ற அதே வேளை, s உடன் v அதிகரிக்கின்ற அதே வேளை அதிகரிக்கின்ற வீதம் குறையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாடு, pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாட்டில் p versus 1/v வரைவு, pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாட்டில் p சமன் k into 1/v என்பதை அவதானித்தால் p versus 1/v வரைவு, p versus 1/v வரைவு ஒரு நேர்கோடு y சமன் mx என்கின்ற நேர்கோடு, y சமன் mx என்கின்ற நேர்கோடாகும். pv சமன் k என்கின்ற போய்லின் விதி சமன்பாட்டில் k நேர்மாறிலியாக இருக்க pv சமன் k என்கின்ற சமன்பாட்டில் p versus v வரைவு, pv சமன் k என்கின்ற சமன்பாட்டில் p versus v வரைவு ஒரு செங்கோண அதிபரவளையாகும். p versus 1/v வரைவு ஒரு y சமன் mx என்கின்ற நேர்கோடாகும். pv versus v வரைவு, pv versus v வரைவு மாறாது, ஒரு நேர்கோடாகும். v மாற மாற pv னுடைய மறுமானம் மாறாது, அதுவே இந்த கான்ஸ்டன்ட் k ஆகும். k இல் மாறாத பரிமாணம் பெறப்படும். log p versus log p வரைவு, log p versus log p வரைவு எவ்வாறு அமையும்? pv சமன் k என்கின்ற சமன்பாட்டில், pv சமன் k என்கின்ற சமன்பாட்டில் இருபுறமும் log எடுக்கின்ற போது log p plus log v சமன் log k என்பதாகும். ஆகவே log p என்பது மைனஸ் log v plus log k என்பதாகும். pv சமன் k என்கின்ற சமன்பாட்டை அவதானித்தால்
log p plus log v சமன் log k. ஆகவே log p சமன் மைனஸ் log v plus log k என்பதாகும். ஆகவே log p versus log v வரைவு y சமன் மைனஸ் mx plus c என்கின்ற வரைவாகும். ஆகவே மாணவர்களே, இந்த log p versus log v வரைவு y சமன் மைனஸ் mx plus c என்கின்ற வரைவு என்பதை அவதானிக்க வேண்டும். மீதியை நாங்கள் டான் டிவியினூடாக அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம் என்பதை மகிழ்வாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.